கல்வி கற்க இலகுவான வழி என்று குறிப்பிட்டால் அது மாணவர்களின் கற்கும் திறனுக்கும் பாடத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப மாறுபடும். இருப்பினும் சில பொதுவான வழிமுறைகள் உள்ளன. அவற்றை பின்வருமாறு பார்க்கலாம். முதலாவது, ஆர்வம் மற்றும் இலக்கை நிர்ணயம் செய்தல். முதலில் நீங்கள் கற்க விரும்பும் பாடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான தெளிவான கற்றல் இலக்குகளை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். எந்த இலக்கை அடையப் போகிறீர்கள் என்பதை அறிந்து அதற்கான திட்டமிடலுடன் கற்கத் தொடங்குங்கள். இரண்டாவது, கற்றல் முறையை தேர்ந்தெடுத்தல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கற்றல் முறை ஏற்றதாக இருக்கும். எனவே உங்களுக்கு எந்த முறை உகந்தது என்பதை நீங்களே கண்டறியுங்கள். வகுப்பறை கற்றல், புத்தகங்களை வாசித்து கற்றல், காணொளிகள் என பல வழிகளில் கற்கலாம். மூன்றாவது, நேர மேலாண்மை. கற்றலுக்கென்று குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். வாராந்திர மற்றும் மாதாந்திர திட்டமிடல் செய்யுங்கள். கவனம் செலுத்தி கற்கவும் ஓய்வெடுக்கவும் நேரத்தை ஒதுக்குங்கள். நான்காவது, பயிற்சி மற்றும் மீள்பார்வை. கற்றதை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். சந்தேகங்களை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். முந்தைய பாடங்களை அவ்வப்போது மீள்பார்வை செய்யுங்கள். ஐந்தாவது, கற்றல் குழுவில் இணைதல். மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். குழு விவாதங்கள் மற்றும் கலந்துரையாடல்களில் பங்கேற்கவும். ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுப்பதன் மூலம் நன்கு கற்க முடியும். ஆறாவது, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். ஆன்லைன் வளங்கள், கல்வி செயலிகள் மற்றும் மென்பொருள்களை பயன்படுத்தவும். கல்வி சார்ந்த இணையதளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களை பின்தொடரவும். ஏழாவது, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. போதுமான தூக்கம், சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சி அவசியம். மன அழுத்தத்தை தவிர்க்கவும் தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளவும். எட்டாவது, விடாமுயற்சி. விடாமுயற்சியுடனான கற்றல் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல். சிரமங்கள் ஏற்படும்போது துவண்டு விடாமல் விடாமுயற்சியுடன் கற்கவும். தோல்விகளில் இருந்தும் கற்றுக்கொண்டு முன்னேறவும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் கல்வி கற்க இலகுவாக இருக்கும். அத்துடன் உங்களின் கற்றல் அனுபவம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆக, பெற்றோர்கள் இவற்றை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பலன் கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ். வாசித்த நான் ஹிந்துட்டை பர்ஜுமா டீச்சர். ஒலிப்பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர். ஒழுங்கமைப்பு அகமட் சரீப். தயாரிப்பு ஹிந்துட்டை கிரியேஷன்.